உம்மைத்தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்துள்ளேன். நீர் இல்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகிறையா. உண்மை போல யாருண்டு எங்கள் நேசிக்க நன்மை செய்ய உண்மை போல ஒருவரும் இல்லை. இந்த நாளிலே கூட இந்த சமூகத்தை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தாழ்மையுள்ளவருக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்மைக்கு அடையாளமாக இந்த சாம்பல் நாங்கள் மண் என்று நினைவுறுகிறோம். தூசி சாம்பல் புழுதி என்று அலையிலோ மேன்மை பாராட்டங்கள் கொண்டு இல்லை. நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. எங்கெல்லாம் இருக்கார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் அவர்களை உயர்த்தினார்கள். வார்த்தை மூலமா எங்களோடு கூட பேசுகிறார். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. மத்தேயு எழுதின நற்செய்தி வாசகம் 6வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் உபவாசிக்கும் போது 16 வரை வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அறிந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். பூமியிலே உங்களுக்கு வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளுக்கு எடுக்கும். இங்கே திருடனும் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஆண்டவர் நாளிலே நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை, மாயக்காரரை போல நாம் உபவாசம் இருக்காதபடி எப்படி இருக்கணுமா? நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். ஆமென். அல்லேலூயா. 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 அது மாத்திரமல்ல, நம்ம முகம் எப்படி இருக்கணுமா? முகம் வாடாமல் இருக்கணுமா? வாடாமல் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தலையில என்ன பண்ணணும்? எண்ணெய் பூசணும். ஆமென். ஆமென். நான் சாம்பல்ல இருக்கேன் என்று சொல்லி முருதைக்கு அப்படி ஜெபிச்சாரு. வருஷத்தான் கிழிச்சு போட்டு அப்படியே பயங்கரமா தன்னை தாழ்த்தினார். அப்படிதானே? எஸ்தர் ராணி, சாதிமார்கள், யூத ஜனங்கள் அப்படி இருந்தாங்க, உபாசித்தாங்க. அல்லேலூயா. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுக்கி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள்ளே பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலமுள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அங்க அந்த மாதிரி ஜெபம் பண்ண சொல்லிருக்காரா ஆண்டவர் புதிய பாட்டுல மத்தேயுல நமக்கு? ஆனா அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். யூத ஜனங்களுக்கு விரோதமாக பெரிய பெரிய சட்டங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க, நம்ம தேசத்துல கிறிஸ்தவ ஜனங்களுக்கு முன்பாக அநேக சட்டங்களை போட்டு ஒடுக்க நினைக்கிற இப்படிப்பட்ட சட்டங்கள் மாற வேண்டும், சூழ்நிலை மாறணும். அல்லேலூயா. தாழ்த்தி ஜெபம். அல்லேலூயா. இந்த சாம்பலுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் தாழ்மை. அல்லேலூயா. என்னை வெறுமையாக்குகிறேன், என்னை தரை மட்டும் தாழ்த்துக்கிறேன், நான் ஒரு சாம்பல் என்று என்னை தாழ்த்துக்கிற ஒரு காரியத்துக்கு அடையாளம் தான்
இந்த தாழ்மை எங்க இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு? தேவ சமூகத்தில். உள்ளத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. உள்ளதான் அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உயர்த்துவார். அல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பாக நம்ம பலவிதமான காரியங்களை செய்யும் போது அது ஆண்டவர் இருதயங்களை பார்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் முக வாடலா கூட நீ இருக்காத, தலையில எண்ணெய் பூசி உன்னுடைய உபனுடன் வாசம், உபவாசம், படைத்த தேவனுடைய அவருடன் அதிகமா நாம் நெருங்கி இருப்பது, தேவனோடு கூட சஞ்சரிப்பது, தேவனை சார்ந்திருப்பது. அல்லேலூயா. இந்த அல்லேலூயா. மக்களுடைய பார்வைக்கு நம்ம இல்லாதபடி அந்த விதத்துல தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் வெளியரங்கமாய் பதில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 42:10 பாருங்க. என் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடைய சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளில் உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜபாரம் போயிட்டு சொந்த மகனே தாவீத கொல்றதுக்கு வரட்டுறான், உயிர் பிழைச்சா போதும் சொல்லி காட்டுக்குள்ள போய் இருக்கிறான். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம். அவன் ஆண்டவரே என்று சொல்லி தாழ்த்துக்கிறான். தேவன் எங்கே என்று பிரஜாதிகள் சொல்லுவாங்களே, ஆண்டோடைய சமூகத்துல தன்னை ஊற்றுறான், தாழ்த்துறான், அர்ப்பணிக்கிறான், அறிக்கை செய்யறான், அநேக காரியங்கள். ஆண்டவனை மறுபடியும் அந்த சிங்காசனத்தை கொடுக்கிறார். அந்த ஆமென். தாழ்மையுள்ள ஜெபம் மறுபடியும் அவனை உயர்த்துகிறது. எஸ்தர் தன்னை தாழ்த்தி ஜனங்களுக்கு அறைகோல் விட்டு உதைக்கா தன்னை தாழ்த்தி அழுது புலம்பி அந்த ஜெபம் அந்த நாட்டு சட்டத்தையே மாத்திட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. யோனா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சொல்லுகிறது, அந்த நினிவே பட்டணத்து மக்கள் எப்படியாக தாழ்த்தி வெட்டு உடுத்தி சாம்பல்ல இருந்து தேவனை நோக்கி கெஞ்சினார்கள். இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அல்லேலூயா. அவன் மாத்திரம் அந்த நாட்டு விலங்குகள் கூட எல்லாரும் இந்த வார்த்தை கேட்டு தேவன் அழிப்பேன்னு சொல்லிட்டாரு. அழிக்க போறான்னு சொல்லி அழிப்புன்னு சொன்ன உடனே தேவனுடைய மனதை மாற்றி அழியாமல் காக்க ராஜா முதல் கொண்டு கடைநிலை மக்கள் மட்டும் தன்னை தாழ்த்தி கேட்டார், ரெட்டு உடுத்தி சாம்பல் கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேல் கூட அப்படிதான் தேடினார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, தானியேல் தன்னுடைய தேவனை தேடுற காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக எங்களுக்கு இருக்கிற நெருக்க சூழ்நிலை மாறத்தக்கதாக ஆண்டவர் நோக்கி தாழ்த்தி ஜெபிக்கிற, பொறுமைப்படுத்தி தேவனை நோக்கி தேடுகிற ஒரு காரியம். ஆமென். 9:3. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி படிக்கிறதாங்கிறது. போதும். அல்லேலூயா. தன்னுடைய முகத்தை தேவன் பக்கமாய் நீராக்கி ஆமென். தேவனுடைய சமூகத்துல தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை தான் ஆண்டவர் நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல சொல்லியிருக்கிறார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரனை போல முகவாடலாய் இராதீங்கள். அவர்கள் உபவாசத்தை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலர் பாருங்க, நெத்தியில ஒரு காம்பளர் ஆகிட்டு வருவாங்க. அதே காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சர்வாங்க தகன பலிக்கு அநேக பலிகள் உண்டு. அதுல சர்வாங்க தகன பலி, அந்த ஆடு என்ன பண்ணும், முழுசா எரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதுல கிடைக்கிற சாம்பலை, இந்த சாம்பல் மூலமாக பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படிதான் லேவிய ஆரம்பத்துல நம்ம பார்க்கிறோம்.
தகனப்பள்ளி, சர்வாங்க தகனப்பள்ளி. அல்லேலூயா. லேவியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம். என்னாகமும் 19ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதெல்லாம் என்னாகமும் 19ஆம் அதிகாரம் நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சரி. அந்த சாம்பலை பூசிக்குவாங்க, மேல முகத்துல பூசிடுவாங்க, சரீரத்தை பூசிடுவாங்க. இன்னைக்கு நம்ம புறஜாதி மக்கள் திருநீரை பூசுறேன்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் பூசிட்டு இருப்பாங்க. அந்த சாம்பல் என்னை சுத்திகரிக்கும், பாவமர என்னை கழுவும் என்று சொல்லி அதுக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வந்து என்னை வெறுமையாக்குறேன். எனக்கு அது மாடலா ஃபேஷனா அது கெமிக்கல்லாம் ஆக ஆரம்பிச்சாங்க இப்போ. ஆமா. ஆனா நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு இந்த சாம்பல் மூலமா வர சுத்திகரிப்பு காட்டிலும் தேவன் தருகிற இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. ஆமென். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. எபிரேயர் 9:13. அது எப்படி எனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்திகரிப்புக்கு உண்டாகும்படி பரிசுத்தமாக்கப்படுமானால் நித்திய ஆவியினாலே நம்மை நாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உன் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் ஒரு படிங்க புத்தகத்தை. எபிரேயர் 9:13. அது 13. அது எப்படி எனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்திகரிப்பு உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த சாம்பல் ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்கி இருக்கா இல்லையா? இவங்க அல்லேலூயா. அது எப்படி காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்திகரிப்பு உண்டாகும்படி பரிசுத்தமாக்கப்படுமானால், பழைய காலத்துல என்னது? இதுதான் ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்குச்சு. அல்லேலூயா. பழைய காலத்துல யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நெருக்கம் தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, இழப்பு தாங்க முடியல. அவன் சாம்பல்ல உட்கார்ந்து புலம்புறான். சுரண்டி கொண்டு உடம்பு சரீரத்துல வியாதி பருக்கள் சுரண்டி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்து தேவனை தேடினான். அப்ப அந்த சாம்பல் காலை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும். அப்போ ஒரு சாம்பல் சரீர சுத்திகரிப்பை உண்டாக்கப்படுமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பரிசுத்த ரத்தம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களில் சுத்திகரிக்க வல்லமுள்ளது. அது எவ்வளவு நிச்சயமானது. நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக சர்வ அங்க தகன பலியாக நமக்காக தம்மையே ஜீவ பலியா ஒப்பு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக விலைக்கரையமாக பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி நம்மை வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. பழுதற்ற ரத்தம் நம்மை சுத்திகரிப்பது அவ்வளவு பெரிய நிச்சயமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் இயேசுவால பிடிக்கப்பட்டவர்கள், அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். இனி இந்த இந்த முறைமைகள், இப்படிப்பட்ட வெளிரங்கமான இப்படிப்பட்ட சடங்காச்சாரங்கள், ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ வெள்ளாட்டுக்கட ரத்தமோ அல்லேலூயா நமக்கு தேவைப்படல. ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலே துவைக்கப்பட்டவர்களாக, சாத்தின் வசனத்தினாலே மீட்கப்பட்டவர்களாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதிக நிச்சயமா இருக்கு. இப்படி நம்ம புறஜாதி பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி போகாதபடி ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ளாக நம்மளை சுத்திகரிக்க ஆண்டவர் புதிய ஒரு முறைமையை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவேதான் ஆவிக்குரிய சபைகள்ல இந்த மாதிரி காரியங்களை பண்றது இல்லை. ஆனாலும் இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி என்ன பண்றாங்க, சில திருச்சபையாரும் சில பூசிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு புறம்பான அலங்காரங்களை செய்து கொண்டு நான் பாஸ்டிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட காரியங்கள் அல்லேலூயா ஆண்டவர் சொல்லிட்டாரு.
61:3. இனி சாம்பலுக்கு பதிலாக சிங்கார ஏசாயா 61:3 படிங்க. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒழுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக ஆமென். இப்போ நமக்கு ஒரு மகிமை வச்சிருக்கிறார், அழகு வச்சிருக்கிறார். அழிவிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தை அடைஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா. அந்நியனை போல நான் பிரஜாதி போல நான் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பா பிதாவை கூப்பிடுகிறேன், புத்திர சிங்காரத்தின் ஆவி நமக்கு தந்திருக்கிறாரு. என்னை காட்டிலும் என் பிள்ளைகள் பெரிய காரியங்கள் செய்துன்னு சொல்லியிருக்கீங்க. அல்லேலூயா. அந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவேதான் நான் வாசிக்கிற மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதீர்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்த ரங்கத்திலே இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவி, அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. கொடுக்கப்படுகிற யாவருக்கும் அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்துல இருக்கிற எல்லா இயக்கங்கள், நம்முடைய வாஞ்சல் விருப்பங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. வெளியரங்கமாய் பகிர்ந்திருப்பார். நடக்கிறதை பூட்டி பிதாவை நோக்கி அல்லேலூயா தேவனுடைய சமூகத்துல அல்லேலூயா நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சூழலை மாறுவார், சட்டங்களை மாற்றி விடுவார். நமக்கு எதிராக இருக்கிற எதிரிகள், நமக்கு எதிராக இருக்கிற நம்மளை அழிக்க நினைக்கிற எல்லா காரியத்திற்கும் ஆண்டவர் மாறுதலை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. எல்லா சிறையிருப்பை அழிவிலிருந்து நம்மளை காப்பார். அல்லேலூயா. மறுபடியும் அந்த சிங்காரத்தை கொடுப்பார். மறுபடியும் எப்படி நிறுவை பட்டணத்துக்கு நமக்கு இறக்கம் கிடைச்சதோ, அழிக்காமல் காத்தாரோ, நம்முடைய உள்ளத்துல தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி நிற்கும் போது ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. யோபுடைய சூழ்நிலைகள் எப்படி ரெட்டிப்பாய் மாற்றி ஆசிரியத்து உயர்த்தினாரோ அப்படியாக நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா. இந்த சாம்பல் புதன் நாட்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக சிலவங்க நிறைய வார வாரம் உபவாசம் இருப்பாங்க, பல விதமான பொருத்தனையோடு தேவனுடைய சமூகத்துல ஜெபிப்பாங்க. ஆனாலும் விசேஷமாக இந்த நாட்களை தெரிந்து கொண்டு முடிந்தவர்கள் அவங்களுடைய சரீர பலத்தை பொறுத்து அல்லேலூயா சிலர் ஃபுல்லா பாஸ்டிங் இருக்கலாம், சிலவங்க ஒரு நேரம் இருக்கலாம், இல்ல சில நேரத்துல அந்த நேரங்கள்ல தேவனுடைய சமூகத்துல நாம் அந்த ஒரே சொல்லி அவருக்கு நம்முடைய இதயங்களை தெரியப்படுத்தும் போது அந்த வெளியரங்கமாய் நமக்கு பல ஆசுவாதங்களை நன்மை தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சடங்காச்சரங்களை செய்யாதபடி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அப்படிப்பட்ட உபனுடன் வாசம் செய்கிற அந்த உபவாசத்தை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே நம்மளை அவருடைய பரிசுத்தத்தினால் நம்மளை சுத்திகரித்து ஒரு சூழ்நிலையெல்லாம் மாற்றி நம்மளை மகிமைப்படுத்துவார் வெளியரங்கமாக. அல்லேலூயா. எல்லா சிறைகளையும் மாற்றுவார். உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போகாத சொல்லப்பட்டிருக்க போல எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் மாற செய்வார். கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளில கூட உபவாசத்தை குறித்தான காரியங்களை திட்டம் தெளிவாக ஆவியானவர் வேத வசனங்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய உபவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். மனுஷன் பார்க்கிற விதமாக நம்ம உபவாசிக்க கூடாது, தேவன் பார்க்கிற விதமாக நீங்களும் நான் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து அல்லையா எப்படி தானியேல் தாழ்த்தினாரோ, எஸ்தர் தாழ்த்தினாங்களோ, தானியேல் தாழ்த்தி உபவாசம் இருந்த பொழுது அவங்களுடைய சிறையிருப்பை எல்லாம் கர்த்தர் நீக்கி அவங்களை எப்படி உயர்த்தினார், அதே போல நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தணும்னா தேவனுக்கு முன்பாக
நிமித்தமாக நம்ம உபவாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலும் கூட திட்டம் தெளிவாக வேத வசனங்கள் மூலமாக ஆவியானவர் மகன் மறைவிலிருந்து அநேக காரியங்களும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படியாக இந்த காலங்களில அது ஒரு சில பாரம்பரியமான சர்ச்சில் தான் இதெல்லாம் கடைபிடிக்கிறாங்க, பெந்திகாஸ்ட்ல எல்லாம் அதை கடைபிடிக்கிறது இல்லை. இருந்தாலும் இந்த நாட்களில நம்ம ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை செய்து தேவன் வெறுக்கிற காரியங்களை வெறுத்து ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவருக்கென்று நம்ம ஏதாவது காரியத்தை நம்ம இழக்கிறவர்களாக தேவ சமூகத்துல முற்றிலுமாக நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்துல உபவாசம் இருந்து செபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளையும் கர்த்தர் நீக்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். இதனாலும் கூட இந்த அருமையான தேவ செய்தியின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுனதற்காக நன்றி செலுத்துகிறேன். நாலு செய்தி கொடுத்துதானே பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இன்னும் வலிமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக இன்னும் அநேகமாயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதத்தின் மகனாக கர்த்தர் மாற்றும்படியாக அந்த சபை விசுவாசிகளுக்கு பிள்ளைகள்லாம் கர்த்தர் பாதுகாத்துக்கலுங்கப்பா. கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி கத்தாவி இந்த மகன் காலையில் செய்தி கொடுக்குறது கர்த்தர்களுக்கு பெரிய ஒரு கிருபையா. எத்தனையோ ஊழியக்காரர்கள் எழும்ப மாட்டாங்க, ஆனாலும் ஆண்டவரே இந்த மகன் எழுந்து எங்க மத்தியில ஆண்டனுடைய செய்திய கொடுக்கிறக்கா மகனை பலப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். இன்னும் மகனுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் மகனை ஆசிங்கப்பா. மகனுக்கு நல்ல சரீரத்துக்கு சுகத்தை பலத்து கொடுங்க. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக மாணவன் நடந்து போறக்கா. ஸ்தோத்திரம். சக்தியுமாய் தெளிவாய் திட்டமாய் புரியும்படியாக நல்ல செய்தியை கொடுத்தீங்க கர்த்தர். ஸ்தோத்திரம். அது எங்களுக்கு மாத்திரமல்ல, என்னுடைய அன்பின் அதிகாலை ஜபத்துல கலந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமாகும், ஆசீர்வாதமாகும், சந்தோஷமாகும், சமாதானமாகும், ரட்சிப்பாகும் இருக்கிறதுக்காக கோடிக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஐயா. மகனை இன்னும் ஆசிரியங்க ஐயா. ஐயா பாவி உண்மையாகவே இப்படிப்பட்ட ஊழியர் எங்கள் மத்தியில செய்து கொடுக்குறது கர்த்தர் கொடுக்கிற பெரிய ஒரு கிருபை, ஒரு சாதனை ஐயா. இப்படிப்பட்ட மகனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கிறாஜா. யோபுடைய குடும்பத்தை கர்த்தர் வேலி அடித்து பாதுகாத்தது போல அருமையான மகனுடைய குடும்பத்தை கர்த்தர் வேலி அடித்து பாதுகாத்து வரீங்க கர்த்தர். ஸ்தோத்திரம் ஐயா. எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் கூப்பிட்டாலும் உடனே செய்து கொடுக்கிற மகன் சோறாமல் தைரியமாய் எளிமை நின்று திறப்பின் வாக்கு நின்று நல்ல மகனை கற்றுக் கொடுத்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் மகனை உற்சாகப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. அநேக மக்களுக்கு சத்தியத்தை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு கிருபைகளையும் நல்ல ஞானத்தையும் நல்ல தெளிவுமான கொடுத்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். மகனுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சபை விசுவாசிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களை பலப்படுத்தி ரத்த கொண்டு பாதுகாத்து ராஜா. சூரியகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். கிறிஸ்துவின் பிள்ளையேறப்பட்டு நாமத்தில் சொல்லுகிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென்.